வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் மதுரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோவிலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்ரீ மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வரர் கோவில் 274 தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இது 192வது ஸ்தலம். திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர் இங்கே பாடல் பாடியிருக்காங்க. இந்த ஊர் திரு ஆலவாயில் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குது. திரு ஆலவாயில் அப்படின்னா ஒரு பாம்பு பறந்து விரிஞ்சு தன் வாளை கடித்த இடங்கள் மதுரை திரு ஆலவாயில் அப்படின்னு குறிப்புகள் உள்ளது. பல புகழுக்கு சொந்தமான இந்த ஊர் கூன் நிமிர்ந்த பாண்டியன் காலகட்டத்தில் தான் கோவிலுக்கான சிவபூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வந்தது. இதற்கான காரணமும் சுந்தரர் மற்றும் ஞானசம்பந்தர்களால் தான் இந்த கோவிலுக்கான சிறப்பு பெற்றது. 51 சக்தி பீடங்களில் இந்த கோவிலும் ஒன்று. இன்றளவிலும் இந்த கோவிலுக்கு ஆகாய மார்க்கத்தில் ஒரு புகைப்படம் கூட எடுக்க முடியல. அதற்கான காரணம் இந்த கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய முனீஸ்வரருடைய சக்தி அப்படின்னு சொல்லப்படுது. 4 மாட வீதிகளிலும் 4 ராஜகோபுரம் கம்பீரமாக உள்ளது. இது பாண்டியர் காலத்து கட்டிடக்கலை. முன்பு முஸ்லீம் படையெடுப்பின் காலகட்டத்தில் கோவிலோட கருவறை சிவனை இடிக்காமல் தடுப்பதற்காக ஒரு மதில் சுவர் மாதிரி எழுப்பி அதுக்கு வெளியில் ஒரு செயற்கையான சிவலிங்கத்தை பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அது சிதலமடைஞ்சிருக்கு. ஆனால் உண்மையான கருவறை சிவன் இன்றளவிலும் அது பாதுகாக்கப்படுகிறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் மற்றும் கள்ளழகர் வைபவம் எல்லாமே இங்கு மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. மதுரைக்கே அழகு சேர்க்கக்கூடிய மீனாட்சி இந்த ஊரில் அருள்பாலிப்பது மிக சிறப்பு. நன்றி, வணக்கம்.